நான் இல்லைங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் தேதி, அதாவது மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நாள். இந்த தேதியை அறிவிச்சதிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் எல்லா ஊடகங்கள்லையும் பயங்கரமான டிபேட்ஸ், ஒரு சீரியஸ் மோடுக்கு எல்லா தொலைக்காட்சிகளும் மாறிட்டாங்க. யார் யாரோட கூட்டணி நிற்க போறா, எந்த கட்சி ஜெயிக்க போகுது, எந்த கட்சி தோக்க போகுது, யார் பெரும்பான்மையார் ஜெயிக்க போறா, இது மாதிரி பல்வேறு கேள்விகளை முன் வச்சு நிறைய பதிவுகள், நிறைய தகவல்கள், நிறைய தரவுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவங்க எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுற மாதிரி சோசியல் மீடியாஸான ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இது எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக நையாண்டி கமெண்ட்ஸ், நையாண்டி கேளிக்கை பதிவுகள், தகவல்லாம் தொடர்ச்சியாக பதிவாகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் உங்களுக்காக நாங்கள் தொகுத்து வழங்கிருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஐயோ நான் இல்லைங்க. ரீசெண்டாக ஒரு குரூப்பு பொது நலன் கருதி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜ் ஆட், டிவியில் ஆடு, ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் செலவாச்சான். இது யாருக்கு தெரியாது பாரு அப்படின்னு எனக்கு தெரியாது, வெளியே சொல்லிக்கிறாங்க. அதே குரூப்பு சமீபத்தில் வந்த வெள்ளத்துக்காக இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் தான் கொடுத்தாங்க. சொந்த விளம்பரத்துக்கு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வெள்ள நிவாரண நிதிக்கு வெறும் 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் ஜனங்க கேட்குறாங்க. நான் கேட்கலாம், பார்க்கலாம். மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், மக்கள் எக்கேடு கெட்டா எங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம கட்டுமரம் குரூப் கொடுத்த ஆடை கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், ஈச்செண்ணெய், ஈழத்துல பள்ளத்தம் தமிழன் செத்தா எனக்கென்ன, உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் உண்ணா நோன்பு மோசடி செய்து 3 லட்சம் தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்காலில் கொல்லி வைத்தவர்களுக்கு விடை கொடுப்போம், வேறறுப்போம் அப்படின்னு நம்ம நெட்டிசன்கள் சொல்லியிருக்காங்க. வரும் ஆனா வராது, இருக்கும் ஆனா இருக்காது, 50 பூதங்களையும் ஆட்டைய போட்ட இனி இருக்கவே இருக்காது அப்படின்னு நமது நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிந்துள்ளார்கள். 5 வருஷம் டெபுட்டி சிஎம்மா இருந்தப்ப டீ கடையில் டீ குடிச்சு பார்த்திருக்கீங்களா? வயக்காட்டில் இறங்கி வந்து பேசியதை பார்த்திருக்கீங்களா? செல்ஃபி எடுத்து ஆட்டோ டிரைவரை அடிச்சதை தான் பார்த்திருப்பீங்களா? என்னங்கடா இப்படி நடிக்கிறீங்களா என்று அவர்களுடைய நடிப்பு திறனை பாராட்டி ஆஸ்கார் விருது கொடுத்திருக்கிறார்கள் நமது நெட்டிசன்கள். வீராணம் ஸ்கேம பார்த்திருப்பீங்க, 2G ஸ்கேம பார்த்திருப்பீங்க, பூச்சி மருந்து ஸ்கேம கூட பார்த்திருப்பீங்க, பதவிக்காக ரோடா சுத்துறத பார்த்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு ஏங்க கூட்டணிக்காக துப்பு வாங்கினதை கூட பார்த்திருப்பீங்க. ஆனா தேர்தலில் 234 தொகுதிகளிலையும் அவங்களே தோற்கடிச்சு துண்டக்கானோ துணியக்கானோன்னு மக்கள் ஓட விரட்ட போறாங்க. அதை பாக்குறீங்களா அப்படின்னு பொதுமக்களுடைய உள்ள கருத்துக்களை தெளிவாக நமக்கு தெரிவித்துள்ளார்கள் நமது நெட்டிசன்கள். 50 வருஷம் அரசியல் பண்ணவரு 5 வருஷமா ஓடி ஒளிஞ்சதை பார்த்திருக்கீங்களா? 300 கிலோமீட்டர் தள்ளி தொகுதிக்கு போகாதவரு தன்னுடைய மகளுக்காக 3000 கிலோமீட்டர் ஓடினதை பார்த்திருக்கீங்களா? 90 சீட்டு வச்சுக்கிட்டு மைனாரிட்டி ஆட்சி நடத்தினவர் அதே 90ல மட்டையாகிற ஆளுகிட்ட கூட்டணிக்கு தொங்குறத பார்த்திருக்கீங்களா? அட அவ்வளோ ஏங்க, பதவி வெறி பிடிச்சு பெத்த பிள்ளைங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்ட ஒரு அவங்கள பார்த்திருக்கீங்களா? பார்க்கலனா கொஞ்சம் பொறுமையா இருக்க. தேர்தல் அறிவிச்சதும் உங்களை தேடி ஓடி தேடி வருவாரு, அப்ப பாருங்க. நமது நெட்டிசன்களின் கலாய்ப்புகளால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நமது கப்சா கட்டுமரம் ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பி இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நமது நெட்டிசன்களே கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம்? ஏதோ மக்கள் வயிற்றுல அடிச்சு கொஞ்சம் காசு புடுங்கின பணத்துல ஒரு ஆர்வ குளர்ல ஒரு 4 பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டோம். அதுக்கு ஏன்டா இப்படி ஓட்டுறீங்க? யூசி, இந்த தேர்தல் நேரத்திலேயே ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இந்த கூட்டணி செக்மெண்ட். ஐயோ ராமா, இந்த கூட்டணி யார் கூட வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாடே எதிர்பார்த்து காத்திருக்கோம். இதுல பேர் போன 2 குரூப் இருக்கு. அதுல ஒருத்தர் அவரு, இன்னொருத்தர் இவரு. யாருன்னு குழப்பமா இருக்குல்ல? ஓகே. கூடா நட்பு கேடாய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சமீபத்தில் துப்பினாரு. இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இன்னொருத்தர் இவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று தெரிந்தே நாங்கள் அவருடன் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு. இப்படி 2 பேரும் மாறி ஒருத்தங்க துப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களே இப்ப ஜாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த இளநில தண்ணி வரலீங்க. இந்த ஜாயிண்ட பத்தி ஃபேஸ்புக்ல எப்படி துப்புறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். என்னங்கடா மீண்டும் திருடர்கள் கூட்டணியா?
தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா வித்தது பத்தாதுன்னு மொத்தமா விற்க பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம மதர்காரரு அவர் டாடியை பார்த்து டாடி வச்சுக்கிற கூட்டணியை பார்த்து கலாய்க்கிற மாதிரி படம் போட்டு பதிவு பண்ணிருக்காங்க நம்முடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுகள். நம்ம சீனியர் கட்டுமரமும் ஜூனியர் கட்டுமரமும் பேசிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நைனா நீங்கள் எதனா சொன்னீங்க அவன் கூட எப்பவுமே கூட்டணி கிடையாதுன்னு. அதுக்கு நம்ம சீனியர் கட்டுமரம் சொல்கிறாரு, அது வேற வேடாமானே அப்படின்னு கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க நமது நெட் நண்பர்கள். எவ்வளோ பெரிய உருளை நாங்கள் மட்டும் தனியாக செய்திருக்க முடியுமா அப்படின்னு இவர் சொன்னதுக்கு, அவர்கள் செய்த பாவத்தை நாங்கள் சுமக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். கூட நட்பு கேடாய் முடிஞ்சது அப்படின்னு நம்ம கட்டுமரம் சொன்னதுக்கு, ஸ்பெக்ட்ரத்தில் ஊழல் நடக்கிறது என்று தெரிந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக பொறுத்து கொண்டோம் அப்படின்னு இவர் சொன்னார். குதிரை குப்பரை தள்ளியதோடு குழியும் பறித்தது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு, அவர்கள் எங்களை விட்டு விலகியது பாவம் நீங்கியது போல் இருக்கிறது. இப்படி மாத்தி மாத்தி உண்மையை பேசி பிரிஞ்சவங்க இப்போ தேர்தலுக்காக திரும்பவும் கூட்டணி வச்சதை பற்றி கலாய்ச்சி கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். இந்த இமேஜ் உண்மையிலே கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான இமேஜ் தாங்க. 1.5 லட்சம் ஈழத் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு துணை போன அந்த கூட்டணிக்கா உங்கள் ஓட்டு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே, இவங்களுக்கு இவங்களே, எங்களுக்கு நாங்களே. ஐயோ நான் இல்லைங்க. அவங்களுக்கு அவங்களே, இவங்களுக்கு இவங்களே, எங்களுக்கு நாங்களே அப்படி சொல்லிட்டு எலெக்ஷன் தேதி இப்போல்லாம் இல்லைங்க, எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட். ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் இவங்களை பற்றி தான் தகவல். கம்பு சுற்றுறது என்ன, நீச்சல் இருக்கிறது என்ன, பாடம் நடத்துறது என்ன. குறிப்பாக இந்த சிஎம்மாக இருந்துட்டு டீ கடையில் போய் டீ குடிக்கிறதும் நம்பலாம். ஆனால் சிஎம் ஆகிறதுக்காக டீ கடையில் போய் டீ குடிக்கிறதுங்கிறது நம்ப முடியல. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. குறிப்பாக இந்த வாய்க்கா வரப்பில் வந்து ரோடு போட்டதெல்லாம் டூ மச் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் சொல்கிறாங்க. யூ பெட்டர் டேக் எ லுக். 50 வருஷமாக செவ்வாய் கிரகத்தில் ரூம் போட்டு தங்கின ஒருத்தர் தமிழகத்துக்கு திடீர்னு சுற்றி பார்க்க வந்திருக்காராமே. அது மட்டுமா, அவர் கடையில் வடை வாங்கி திங்குறாராம், டீ வாங்கி குடிக்கிறாராம். அவ்வளோ ஏன் ஆட்டோ பஸ் எல்லாம் அதிசயமாக பார்க்குறாராம் அப்படின்னு இந்த அவங்களுக்கு அவங்களே டீமை சேர்ந்த தலைமை பொறுப்பாளரை கலாய்ச்சி வால் போஸ்ட் போட்டிருக்காங்க வால் பசங்க. பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு 2 கடையில் வடை வாங்கி சாப்பிட்றீங்க, 3 கடையில் டீ குடிக்கிறீங்க, 2 பாட்டியை கொஞ்சிறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பிள்ளைங்கக்கிட்டலாம் கெஞ்சுறீங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீன் அவ்வளோதான் சார் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே டீமோடைய தலைமை பொறுப்பாளர்கிட்ட அவரோட உதவியாளர் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே நாடகத்தை கேலி பண்ணி கேலி சித்திரம் போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக எங்களுக்கு நாங்களே மெகா சீரியல், 8 விவசாயிகள், 80 கேமராக்கள், ஒரு திராவிட நாடக நடிகர், வயக்காட்டில் பந்தல் போட்டு படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இப்படியாக எங்களுக்கு நாங்களே மெகா சீரியலை நக்கல் அடித்திருக்கிறார்கள் நமது நெட்டிசன்கள். அட இல்லைங்கண்ணே, செவனேன் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தேன், காளை மாட்டுக்கு அடியில் கையை விட்டு பார்த்துட்டு இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கணும்னு கேட்குறாங்க. இதனாலா இவர் எங்கெங்க போனாரு அப்படின்னு நம்மளோட ஜூனியர் கட்டுமரத்தை பார்த்து ஒருத்தர் கிரீனா கேட்குற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். நடை, தேர்தல் வந்தா தெரு தெருவா ஓட்டு வாங்க நடையா நடக்கணும். உடை, தமிழ்நாடு எல்லை தாண்டினதும் கோட்டு சூட்டுக்கு மாறிடணும். பாவனை, தேர்தலுக்கு முன்னாடி சைக்கிளை சுற்றணும், தேர்தலுக்கு பின்னாடி மக்கள் காதுல பூ சுற்றணும். இப்படி கட்டம் போட்டு நம்மளுடைய ஜூனியர் கட்டுமரத்தை கலாய்ச்சிருக்காங்க நமது கட்டுக்கடங்கா நெட்டிசன்கள். ஆஸ்கார விடுதுக்கு இத்தனை தில்லாலங்கடி பர்ஃபார்மன்ஸுக்கு சிறந்த காமெடியனாக எனது மகன் ஜூனியர் கட்டுமரத்தை நாமினேட் செய்யாததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்
அப்படின்னு நம்ம சீனியர் கட்டுமரம் மனமுருகி கதறத கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட் பிரதர்ஸ். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அமைதி படை அன்றாய்ட் சீன் ஞாபகம் வருதா? ஏறத்தாழ அதே லெவலில் தான் இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. தனது செருப்பை கூட அடுத்தவரை தூக்கி வர சொல்லி காலில் மாட்டிவிட வைப்பதுதான் அவங்களுக்கு அவங்களே திட்டம். திட்டத்தின் தலைமையே இப்படி இருக்கிறது என்றால் அந்த திட்டமானது எப்படி இருக்கும் என்ற அளவிற்கு நம் சிந்தனையை தூண்டுகிறது இந்த படம். ஒரு லக்னத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் கலப்பையை பிடிக்காமலும் ஏரோட்டலாம், ஷூ போட்டுக்கொண்டும் ஏரோட்டலாம் என்பதற்கு சாட்சியாக இந்த பதிவை போட்டிருக்கிறார்கள் நமது நெட்டிசன்கள். காத்து காத்து கண்கள் பூத்து விட்டேன் நீ வருவாயென அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடிட்டு இருக்காரு. ஐயோ ராமா. இன்னொரு பக்கம் இவரு ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷன்ல இப்போ இவரு அந்த பழமானது கண்டிப்பாக நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பாலில் விழுகிறதா அல்லது பாலாய் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அவர்கிட்ட கூட்டணிக்காக கெஞ்சுறத கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க. அது என்னன்னா, என் மகனை சேர்த்து அடிச்சிருக்கேன், ஏதாவது பார்த்து செய்யுங்க. ஜெய் விகாந்த், ஜெய் பீகாந்த், ஜெய் சுகாந்த், எப்படியாச்சும் என் கூட்டணி வந்துடுடா அப்படின்னுட்டு அவர் குடும்பத்தோட ப்ரே பண்ற மாதிரி படம் போட்டு கலாய்ச்சிருக்காங்க WD பிரதர்ஸ். இந்த போட்டோல சீனியர் கட்டுமரமும் ஜூனியர் கட்டுமரமும் பேசிக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது 2011 தேர்தலில் இந்த ஆள் நம்மளை ரொம்ப கேவலமா பேசியிருக்கானேண்ணா அப்படின்னு ஜூனியர் கட்டுமரம் சீனியர் கட்டுமரம் சொல்றாரு. அதுக்கு சீனியர் கட்டுமரம் பாட்டும் நம்மவனே அந்த ஆளை வச்சு செய்வோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு அவர் இருக்கார்ல, ஏன் உள்ள பெருசா ஒரு பம்பரை ஒன்று ரெடி பண்ணி வை, தலைவனை மண்ணாக்க போட்டு அந்த ஆளு தொப்புள்ளையே பம்பரை விடுறேன் அங் அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க நமது நெட் சகோதரர்கள். கட்டுமரம் குரூப்பை ஸ்கூல் பசங்க கலாய்ச்சி பார்த்துருப்பீங்க, காலேஜ் பசங்க கலாய்ச்சி பார்த்துருப்பீங்க, ஏன் ஐடி பசங்க கலாய்ச்சி கூட பார்த்துருப்பீங்க. பல்லு போன பியூட்டி கலாய்ச்சி பார்த்துருக்கீங்களா? ஐயோ நான் இல்லையே. கட்டுமரம் குரூப்பை ஸ்கூல் பசங்க கலாய்ச்சி பார்த்துருப்பீங்க, காலேஜ் பசங்க கலாய்ச்சி பார்த்துருப்பீங்க, ஏன் ஐடி பசங்க கலாய்ச்சி கூட பார்த்துருப்பீங்க. பல்லு போன பியூட்டி கலாய்ச்சி பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க. என் பேர் சண்முக தாய்ப்பா. எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அம்மாவுக்கு போடுவேன். அம்மாவுக்கு என்ன சின்னங்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ரெட்டல அதான் பரம்பரையாச்சே. கருணைக்கு போட மாட்டீங்களா? கருணாநிதி போடணும். அவர் என்ன பண்ணாரு? அவரு புளித்த சோளமாவு கொண்டாந்து போட்டாரு தெரியுமா? அரி போயிட்டு அடிச்சா இவ்வளவு புழு வரும், அரி போயிட்டு அடிச்சா இவ்வளவு புழு வரும். அது என்னைக்கோ நடந்தது இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இனிமே அதான் நடக்குயா. அவர் இலவச டிவி எல்லாம் கொடுத்தாரு. டிவி மறுநாளே ஓட்டைய வச்சு அடக்காரியா, மறுநாளே ஓட்டைய வச்சு அடக்காரியா. எங்க வீட்டுல மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, காத்தாடி இருக்கு. ஆமா. சரி, இந்த விஜயகாந்த் எப்படி பட்டி? விஜயகாந்த் விஜயகாந்த் இவெல்லாம் என்ன கட்சி வர்றது? இந்த மக்கள் நல கூட்டணி, இந்த வைகோ, இந்த அதெல்லாம் அந்து போன கட்சி, அதெல்லாம் அந்து போன கட்சி. ஆமா, மரங்கள் என்ற கல்வி, எல்லா கல்வியிலும் மரங்கள் என்ற கல்வி, எல்லா கல்வியிலும் மரங்கள் என்ற கல்வி. காங்கிரசும் திமுக கூட்டணி போட்டிருக்காங்க, அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் சும்மா பார்மாலிட்டிக்கு. நாங்க தான் வித்தியார்த்தி. ஆமா. சரி, உங்களுக்கு என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? ரெட்டல சின்னத்துக்கு போட்டு போடுங்க, ரெட்டல சின்னத்துக்கு போட்டு போடுங்க, ரெட்டல சின்னத்துக்கு போட்டு போடுங்க. எல்லாரும் போடுங்க, எல்லாத்துக்கும் கும்பிடு. இப்போ இந்த லண்டனில் கூட இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி 3 இந்த தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. என்னோட சம்மந்தம்லாம் பேசணும்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் அப்படி பேசுகிறேன்ல, வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். விஜயகாந்த் வந்து அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் எவ்வளவு கஷ்டங்கிறது அவருக்கே தெரியாது. அவர் பேசுறது முதல்ல மக்களுக்கு புரியும். அவர் என்ன பேசுறாரு சொல்லுங்க. மக்களு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த செம்பரம்பாக்கம் ஏறிங்கும் போது அந்த செம்பரம்பாக்கம் வேற, இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா இப்போ சக்கரை பொங்கல்ல போடுற வெள்ளம் வேற, மழை பெஞ்சு போற வெள்ளம் வேற. 2 வெள்ளத்துக்கு எல்லாம் அப்படி மக்கள் ஏழை மக்கள் நாங்கள் தான் போனோம். இப்போ ஜப்பான்ல ஓடத்தான்
இப்ப லண்டன் எடுத்துக்கங்க. இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா இந்த லைட் எரியுதுன்னா, இப்ப பச்சை சிகப்பு மஞ்சள்ங்கிற லைட் எரியும் போது அதான் அவங்க சொல்லும்போது அதெல்லாம் இது கூட்டணி பிரச்சனை, அது எல்லாம் எவ்வளவு ஏன்னு எதுக்கு இதெல்லாம் இலங்கை வந்து கேக்குறாரு. என்ன மதுவிலக்கு போய் போராட்டத்தை உட்காந்து அமல்படுத்த சொல்லி என்ன நினைஞ்சது? எல்லாம் தான் உட்காந்துருக்காங்க பூரா வந்து காவல்துறை உங்களை ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா, அதுக்கு என்ன காவல்துறை வந்தாங்க, சும்மா கையை பிடிச்சாங்க, அடிக்கவே இல்லை. ஆனா அடிச்சதை விட அதிகமா வலிக்குது. என்ன பண்ணாங்கன்னு இதெல்லாம் இந்த பக்கம் வர பிடிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கைதினா இப்ப இப்ப இந்த கைதி எடுத்துங்க, இப்ப இந்த கைதிக்கு அந்த இப்ப ஜப்பான்ல கூட லண்டன்ல கைது எல்லாம் நான் விஜயம் சொன்னா அதெல்லாம் தப்பா. ஏன் சொல்றேன்னா, தலைவர் கூட்டணி வைக்க வந்திருக்கேன். எந்த கூட்டணி இல்ல, தேமுதிகவும் கூட்டணி வைக்கலாம்னு பிரியப்படுறேன். எத்தனை தொகுதி தருவேன்? உங்களுக்கு 34, எனக்கு 200. அப்ப பாரம்பரியமா இருந்த கட்சி புரிங்கிட்டு போட்டேன். என்னையா பேசுறேன்? மக்களே நல்லா கவனிச்சுங்க. 2G ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்க போனா முன்னே இப்ப காவிரியை கூட இப்ப ரேஷன் அரிசியில அரிசி பச்சையா இருக்குன்னா இப்ப தேசிய கொடி கூட தான் 3 கலர், அதுக்காக தூக்கி எரிஞ்சிட முடியும். ஏன் சொல்றேன்னா, இப்ப இங்க எடுத்து இந்த பாருங்க, டேய் அங்க உட்கார், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் சொல்ற மக்கள் இங்க எல்லாம் ஏன்னா கட்சியில ஒரு கட்டுப்பாடுங்கும் போது என் மனைவியே சொன்னாங்க, நான் முதலமைச்சராக தகுதி இருக்குன்னு. அப்புறம் மற்றவங்களை நான் மக்களையும் கேட்கணும். என் மனைவி சொல்ல முன்னாடி மக்களோட நான் மனைவி, அந்த மனைவிக்கு இந்த அப்படி பார்க்கும்போது எல்லா மனைவியுமே, ஏன்னா இந்த மனைவிக்கு என்ன குழம்பிட்டீங்களா? சரி, உங்களை நார்மல் ஆக்கிறதுக்கு ரொம்ப நிறைய டவுட்ஸ் வச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் பா. நான் பார்க்குறீங்க, அவர் வேற நான் வேற, நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். தினான்னா, கூட்டணிக்கு யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாங்கள் தேர் இழுப்போம். கீரமணி பேட்டி. நான் பாது, அப்போ நீங்கள் அவரை தேர்தல் கூட்டணி கூப்பிடல, தேர் இழுக்கிற கூட்டணி தான் கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் தேர்தலில் போட்டி போட போக கிடையாது, தேர் தான் எழுத போகிறீங்க. பார்த்துப்பா, தேர் இழுத்து தெருவில் விட்டுறாதீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அடுத்தது என்னது? விகாந்த் அவர்கள் நிச்சயமாக கிங் மேக்கராகத்தான் இருக்க வேண்டும், அதுவே என் விருப்பம். நவரச நடிகர் பேட்டி. வருமானம் கூடி வர நேரத்துல ஓடிடுவானா? சரி, அவரு கிங் மேக்கரு, நீங்க எப்படி குயின் மேக்கரா ஜோகரா? பேட்டி பார்த்தா நீங்க ஏதோ அவருக்கு அம்பாசிடர் மாதிரி முயற்சி பண்றத தோணுது. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அடுத்தது பார்ப்போம். தன் மகன் மீதான சொத்து குவிப்பு புகாருக்கு பாசி அவர்கள் கடும் ஆவேசம். அது கரெக்டு தான், ஆவேசப்பட வேண்டிய விஷயம்தான். எனக்கு என்னன்னா, உலக நாடு ஃபுல்லாக உங்களுக்கு சொத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹலோ சுபாயா, இந்த இலங்கையில் ஒரு 3 ரெஸ்டாரண்ட் இருக்குதாமே, அது எப்படி? அதாவது இலங்கையில் நடந்த போகிறப்போ நீங்களும் அவங்க கூட்டணியும் இருந்தீங்க இல்லையா, அந்த கூட்டணிக்கும் இந்த போருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்திங் சரி, அது நமக்கு எதுக்கு? அடுத்த கேள்வி என்னன்னா, கூட்டணிக்கு யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாங்கள் தனித்து போட்டியிட தயார். இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. தலைவாரா இசை அவர்கள் பேட்டி. ரைட்டு, நீங்க போட்டிடலாம், அதாவது நீங்க தனியா போட்டிட நீங்க தயார், அது ரைட்டு. ஆனா மக்கள் ஓட்டு போட தயாரா? யாடா கேட்டீங்களா? என்ன போங்க, இந்த முதல்ல போய் கேளுங்க. அப்புறம் அடுத்தது என்னது? அந்த படத்தில் மனைவியாய் நடித்த அந்த பூ நடிகை எனக்கு ஒரு வகையில் பாட்டி முறை. எனக்கு இல்லைங்க, இது கிளங்கோவன் அவர்கள் பேட்டி. இப்போ என்ன பண்ண போறோம்? கிளங்கோவன் சார் இந்த அதே படத்தில் நடிச்சார் இல்லைங்களா, அந்த வசந்தராஜ் அவர்கள், அவங்க உங்களுக்கு என்ன முறை, அதை அடுத்த பற்றி சொல்லிடுங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தான் கிடச்சிச்சு. விகாந்த் அவர்கள் தவறான முடிவெடுக்கும் பட்சத்தில் அது அவருடைய கட்சியை பாதிக்கும். பளபளப்பையா பேட்டி. ஆமா, அவர் வந்துட்டு கரெக்டாக முடிவெடுத்துட்டாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அந்த கட்டமரத்தில் ஏறி கரை கண்டுட்டாலும் கவுந்து தான் போக போறாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட் இவரை தெரியுமா?
பார்க்கலாமா? பெயர் பொய்லின். வயது சுமார் 63. பழக்கம்: பொய் பேசுவது, கப்சா விடுவது, மேடையில் உளறுவது, சீரியஸாக இருப்பது போல் காமெடி செய்வது, முக்கியமாக அடுத்தவர் வளர்ச்சியை கெடுக்க நினைப்பது. குணம்: கேமரா முன் நல்லவர் போல் நடிப்பது, தான் செய்த தவறை மறைத்து அதை அடுத்தவர் மேல் போடுவது, உடன் பிறந்தவருக்கும் உடன் பிறப்புகளுக்கும் குழி வெட்டுவது. சமீபத்தில் சொன்ன பொய்: மன்னிக்கவும், முழு நேரமும் இவர் பொய்தான் சொல்லி வருகிறார். சமீபத்தில் செய்த காமெடி: தனக்குத்தானே திட்டம் என்னும் நாடகத்தில் நடித்தது, தனது மருமகன் பேச்சை கேட்டு விளம்பரம் செய்து பொதுமக்களிடம் சரியாக வசையை வாங்கி கட்டிக்கொண்டது. இதுவரை செய்தது: தமிழ்நாட்டை கொள்ளையடித்தது, தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தது, விவசாயிகளுக்கு எதிரான திட்டத்தில் கையெழுத்து போட்டது என இந்த பட்டியல் நீள்கிறது. நோக்கம்: தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பது. சொத்து விபரம்: கணக்கு போட்ட கால்குலேட்டரே கன்ஃபியூஸ் ஆகிவிட்டது. அத்தனை நீளமான பட்டியல் உள்ளது. சமீபத்திய சாதனை: கலர் கலராய் சட்டை போட்டுக்கொண்டு ஊரை ஏமாற்றும் நோக்கில் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து அதை விளம்பரப்படுத்தியது. தொழில்: ஊருக்கு தெரியாதது பல, ஊர் அறிந்தது குடும்ப அரசியல். தன் சுயநலத்திற்காக குடும்பத்திற்குள்ளேயே அரசியல் செய்வது குறிப்பிடத்தக்கது. இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இவர் உங்களிடம் பல பொய்களையும் வதந்திகளையும் கூறி உங்களை ஏமாற்ற நினைக்கலாம். நம்பினால் உங்களின் உடைமைகள் பறிபோகலாம், மேலும் உரிமைகளும் பறிக்கப்படலாம். எனவே பி கேர்ஃபுல். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்டா டிவி ப்ரோக்ராம் எப்படா நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட்டு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், முடிஞ்சால் அடுத்த வாரம் பாருங்கள். இதே மாதிரி ஒரு அழகான செக்மெண்ட்ஸோடு உங்களை வந்து நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Until then, திவ்ய விக்னேஷ்.